இன்னைக்கு எல்லாரும் யோசுவா 7 அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். யோசுவா 7 அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு வச்சா டே ஆஃப் டிஸ்கவர், அதாவது நாம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிற ஒரு அதிகாரம். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரிப்படுத்தி ஜெயிக்கிற ஒரு அதிகாரம். நம்ம எத்தனையோ நாட்கள் எதுக்கெல்லாம் விசேஷமாக கொண்டாடுறோம். திருமண நாளை கொண்டாடுறோம், பிறந்த நாளை கொண்டாடுறோம். நம்ம எங்கே தவறுன நாளை கண்டுபிடிக்கிற ஒரு நாள், அதுக்கு ஒரு நாள் நம்ம ஒதுக்கணும். நேரங்களை ஒதுக்கணும். அதான் இந்த டே ஆஃப் டிஸ்கவர். இன்றைக்கி திருச்சபைகள் நான் ஏன் தோல்வி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கணும். ஒரு ஊழியக்காரன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டார், தோல்வி அடைகிறேங்கிறத காரணத்தை கண்டுபிடிக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் தவறு செய்கிறாங்க, கர்த்தருக்குள்ளே இல்லை, கர்த்தருக்குள்ளே அவங்க வளரலை, எங்கோ ஒரு ஓட்டை இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில். அதில் என்ன இருக்குது? நான் சொல்கிறேன், ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அவங்கள வச்சு அந்த குடும்பத்தை ஆசீர்வச்சிருவார், அந்த ஊழியத்தை ஆசீர்வச்சிருவார், அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவரால் முடியும். ஆபிரகாம் ஒருவர் ஜெபம் பண்ணி பரிந்து பேசினா போதும், அவனுக்குரிய சகோதரர் லோத்துடைய காரியங்களை சரிப்படுத்த முடியும். இப்போ இங்கே இருக்கிறவங்க, நான் மனைவி நல்லா இருக்கிறேன், கணவர் நல்லா இல்லை கணவர் நல்லா இருக்கேன், மனைவி நல்லா இல்லை. நீங்கள் திறப்பில் நிற்கணும். உங்களை பார்த்து அவங்க சரியாகணும், உங்கள் பிள்ளைகள் சரியாகணும். எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக நடத்தப்படணுங்க. நம்ம இங்கே முன்னணியில் இருக்கிற நம்மளை பார்த்து நம்முடைய அடுத்த சந்ததிகள் பிள்ளைகள் காலையில் அதிகாலை ப்ரேயரை எங்கள் அம்மா அப்பா கட் பண்ண மாட்டாங்க. கட்டாயம் உட்காந்து ஒரு 10 அதிகாரமாவது வாசிப்பாங்க, நல்ல முழங்கால் போட்டு தண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்துக்கு போயிடுவாங்க, ஆண்டவருக்காக தன்னுடைய எல்லா பங்களிப்பையும் அவங்க கொடுப்பாங்க, எதையும் இழப்பாங்கன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு அது தெரியணும். அதுதான் சொத்து. நீங்கள் பிள்ளைகளுக்காக இயேசுவை ஊழியத்தை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களும் அதையே தான் செய்வாங்க. அது பிளெஸ்ஸிங்காகவே இருக்காது. அதெல்லாம் நான் சொல்கிறேன், எல்லோரும் இங்கே இருக்கிற நாம் சரியாக இருந்தால் நம்மளை பார்க்குற அடுத்த ஸ்தாபனங்கள் சரியாகும், அடுத்த சபைகள் சரியாகும், அடுத்த ஊழியக்காரங்க சரியாவாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம், நம்ம ஊழியர்களை பார்த்து அங்கே இருக்கிற ஊழியர்கள் சரியாகணும், அங்கே இருக்கிற பாஸ்டர்கள் சரியாகணும். நம்ம ஜெப வாழ்க்கை, நம்ம அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. டைம் ஆச்சு இல்லைங்க, இது 3 மணினா நான் கிராமத்துக்கு போகிறது, சாரிங்க நான் அடுத்த விட உங்கள்கிட்ட பேசுகிறேன், இப்படியெல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். தானியேல் என்ன செஞ்சிருப்பார்? நான் ஜெபிக்கிற வேலை, தினமும் ஜெபிக்கிறபடியே, முன் செய்து வந்தபடியே. இதில் எந்த ராஜாக்களுக்கோ நண்பர்களுக்கோ களியாட்டுகளுக்கோ அவனுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ இடம் கிடையாது. இதை நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற வேலை. சட்டம் வச்சாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், ஜெபிக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் ஏற்றினாலும் ஜெபம் பண்ணுவேன், சிங்கக்கவியில் என்னை போற்றுவாங்க தெரிஞ்சாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ இது மற்றவர்களுக்கு அங்கே என்ன அறிவிக்கும், அதோட எண்டு என்ன தானியேலின் தேவனே தேவன் சொல்லி அந்த நாடே ஏற்றுக்கொள்ளுது. ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஏற்றுக்கொள்கிற. அப்போ தானியேல்ங்கிற ஒரு மனுஷன்தான், ஒரு மனுஷனை வச்சு அங்கே சூழ்நிலைகள் இருக்கிற ராஜா, அங்கே இருக்கிற எல்லாரும் கர்த்தரை தேவன் அறிக்கையிடுறாங்க. நல்லங்க நீ ஒருத்தர் தான் முக்கியம். உன் ஜெப வாழ்க்கை, உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய தாழ்மை, உன்னுடைய பரிசுத்தம் எல்லாம் நீ தான் முக்கியம். ஒன்றை நீ சரிப்படுத்தணும். இந்த வருஷத்துக்கு பேர் எனது பங்களிப்பின் ஆண்டு. நான் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போகிறேன், இன்றைக்கி என்ன காலையில் தொடங்கும் போதே இன்றைக்கி என்ன செய்ய போகிறேனே தொடங்கணும். காலையிலேயே பிளான் இல்லாமல் தொடங்கினேன்னு என்னை தோற்று போயிடுவேன். எவ்வளோ அதிகாரம் வாசிக்கணும். இப்போ நான் ஸ்ரீலங்கா போகிறேன்னா அங்கே ஒரு 4 டேஸில் ஆதியாகமம் 1லேருந்து ஆரம்பித்து அந்த லேவி ஆரம்பத்தில் பாதி வரைக்கும் முடிச்சுட்டு வந்துட்டேன். இது பழைய ஏற்பாடில். இதில் சங்கீத பகுதியில் எப்பயும் போல் வாசித்தேன். புதிய ஏற்பாட்டில் எப்பயும் போல் 2 காஸ்பல் புக்கு வாசிட்டேன். கோல் போகும்போதே இலக்குகள் வச்சு அங்கே நிறைய நேரம் கிடைக்கும், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகும்போதே இலக்குகள். எல்லாத்துலேயும் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க, வேலி அடைக்கணும், உடன்படிக்கை பண்ணணும், பொருதுணைகள் பண்ணணும்.
நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காலத்தில் பொருதனை பண்ணும்போது தான் ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ணியிருக்கிறார். நிறைய பேருடைய பொருதனை நீங்கள் பண்ணி ஜெபம் பண்ணதுனால தான் இவ்வளோ பிளஸ்ஸிங். நீங்கள் பிளஸ்ஸிங் வந்தோடனே பொருதனைகளை இழந்துட்டா எந்த பொருதனை பண்ணி எந்த பிளஸ்ஸிங் வந்துச்சோ அந்த பிளஸ்ஸிங்கை எடுத்துருவார்ல. ஆண்டவர் உண்மையில் என்று எண்ணி சிலருக்கு 1 தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து கொடுக்குறாரு. அதை யூஸ் பண்ணணும்ல. இல்லைன்ட்டு என்ன செய்கிறான்னு போட்டிருக்கு, அந்த தாளந்தை பிடுங்கிடுறாரு, வேறவங்கள்ட்ட கொடுத்துட்றாரு. வந்துட்ட ஒரு அபிஷேகத்தை சவுலுக்கு, கழுதையை தேடி போகணும் சவுலுக்கு கொடுக்குறார். அவன் சரி யூஸ் பண்ணலை, வார்த்தைகள் கீழ்ப்படியில்லை. அப்போ என்ன செய்கிறாரு, அந்த அபிஷேகத்தை எடுத்துடுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த உடன்படிக்கையோடு எந்த பொருதனைகளோடு கூட ஆரம்பித்தோமோ அந்த பொருதனைகள் நிமித்தமாக எவ்வளோ பிளஸ்ஸிங் வந்துச்சு உன்னுடைய குடும்பத்திற்கு, உன்னுடைய எதிர்காலத்துக்கு, உன்னுடைய ஊழியத்திற்கு, உன் உடன் பிறந்தவர்களுக்கு. அந்த அந்த பொருதனைகள் பிளஸ்ஸிங்கை மறக்கக்கூடாது. அந்த பொருதனையை விட்டு நீங்கக்கூடாது. பொருதனைகளை நேர்ந்துட்டால் அதை என்ன செய்யணும், அதை நிறைவேற்றணும்னு சொல்லி பைபிள் சொல்லி கொடுக்குது. அதனால் எல்லாத்துலேயும் இப்போ ஈசாக்கு ஆண்டை கொடுக்குறாரு, அதே ஈசாக்கை வச்சு தான் ஆண்டவருக்கு சந்தேகம் வருது. ஆபிரகாம் இவன் என்ன நேசிக்கிறானா, நான் கொடுத்த ஈசாக்குங்கிற பிளஸ்ஸிங்கை நேசிக்கிறானா, சோதிக்கிறார், பலியிடுங்கிறார். சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கணும், பயபக்தி இருக்கணும், நடுக்க இருக்கணும். இந்த 7 அதிகாரங்கிறதே நீங்கள் முன்னாடி வசனங்கள்லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆயி பட்டணத்தை அவங்க என்ன செய்யணும், அவங்க முறியடிக்கணும், அதை சுதந்திரிக்கணும், அதை பிடிக்கணும். ஏற்கனவே முன்னாடி அந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 6 அதிகாரத்தில் எரிகோ அவங்களுக்கு முன்னாடி அடைச்சிருக்குது. அவங்க ஒருத்தர் உள்ளே போக முடியல, ஒருத்தர் வெளியே வர முடியல. எரிகோ பெரிய சுவர் அடைச்சிருக்குது. அதில் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்கள் 6 அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன செய்யணும்ப்பா, உங்கள் வாழ்க்கையில் எரிகோ வந்துருச்சு. எப்பயுமே எரிகோவை அனுமதிக்கிறதே அவர் தான். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினால வழிநடத்துகிறவரே அவர் தான். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. என்ன நினைக்கிறார், இந்த எரிகோவையும் என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடும்போது அதையும் என்னால் சரிப்படுத்த முடியும், சுக்குனராக உடைத்தெறிய முடியும். ஆண்டவர் அதை காண்பிக்கிறதுக்காகவே எரிகோ வழியாக நடத்துகிறார். அங்கே ஆண்டவர் அழகாக பிளான் தர்றாரு. நீ என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு ஒரு முறை, அதாவது 7 டே பிளான் தர்றார், 1 வீக் பிளான் தர்றார். உன் வாழ்க்கையில் அந்த எரிகோவை எடுக்கிறது 1 வீக் பிளான். நம்ம ஊழியத்தில் எவ்வளவோ பெரிய நெருக்கங்கள், இலக்குகள், தோல்விகள் இருக்குது. ஆண்டவர் ஒரு வாரத்தில் ஆண்டவரால் சரிப்படுத்த முடியும். உங்களை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மாற்ற முடியல. உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை பாருங்கள். இங்கே எரிகோவில் 1 வீக் பிளான், 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றி வரணும், 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வரணும். அவ்வளோதான், இடிஞ்சிரும், ஆர்ப்பரிக்கணும். இவ்வளோ அழகாக பிளான் தர்றார், அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, எரிகோவை தாண்டி அவங்க அழகாக அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்க. ஆனால் 7ஆம் அதிகாரம் வந்தால் அங்கே ஆயி பட்டணம் இருக்குது. இவங்க பார்வையில் அது சின்ன பட்டணமாக இருக்குது. நீங்கள் 2ஆம் வசனத்தில் யோசுவா அங்கே இருக்கிற தன்னுடைய லீடர்ஸ்களை ஆட்களை அனுப்பி விடுறாரு. நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றால், அந்த மனுஷர் போய் ஆயி வேவு பார்த்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயி முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். இதில் அவங்க சொல்கிற ரிப்போர்ட்டில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் அதை சுதந்திரிக்க உதவி செய்வார், எந்த வார்த்தையும் இல்லை பாருங்க. இவன் சொல்கிறான், ஆண்டவரில் சொல்லணும், நீ இவ்வளோ பேர் போனால் போதும். சாதாரணமாக வேவு பார்க்க அனுப்பி விடும்போதே மோசஸ்ட எந்த கோத்திரத்தில் யார் அவருடைய பிள்ளை, எந்த பேர் உள்ளவனை நீ அனுப்பி விடணும்,
சாதாரண வேர்புவாக்குறதுக்கு யார் அனுப்பிவிடணும்? உனக்கு தெரிஞ்ச சும்மா கொஞ்சம் பேர் அனுப்பிவிட முடியாது. நீங்கள் என்னாகும் 13 அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நான் 2ஆம் வசனம் 1 கர்த்தர் மோசையை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகி புருஷனை அனுப்ப வேண்டும், பின்பு கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை சொல்றார். யார் யாரு? நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ளதில் ரூபன் கோத்திரத்தில் சம்முவா, 5ஆம் வசனத்தில் சிமியோன் கோத்திரத்தில் சாப்பாத், யூதா கோத்திரத்தில் காலேப். இப்படி ஆண்டவர் அழகாக ஆலோசனை சொல்கிறார். எப்பொழுதுமே ஒரு ஜெயம் நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் அழகாக திட்டங்களை கொடுக்கிறார். ஆயிப்பட்டணத்தை ஆண்டவரிடத்தில் திட்டங்களை விசாரிச்சிருந்தா அழகாக கொடுத்துருப்பார். ஒருவேளை இது காரணமானு தெரியாது, ஆனால் அவங்க அதற்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்களா? அதுவாக இல்லை. நானாக பைபிள் வாசிக்க எனக்கு தோன்றதை எனக்கு அப்படி தான் கற்றுக்கொண்டேன். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் போகணும். நான் ஆண்டவரை என்ன செய்ய 1 சாமுவேல் 30 பாருங்கள், சகலத்தையும் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. தாவீதுக்குரிய எல்லாத்தையும், கூட இருக்கிற எல்லா உடன் ஊழியர்கள் கல்லை வச்சு எறிகிறாங்க. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரை நான் பின்தொடரவா வேண்டாமா? அதை பிடித்து கொள்வேன். ஆண்டவர் சொல்ல, நீ பின்தொடர், சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய். அவன் போகும்போது ஒரு கூட்டத்தோடு போகிறான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு பகுதியை நின்றாங்க. யாருன்னு? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, சகலத்தை திருப்பி கொள்வான்னு சொல்லி அவன் துரத்து போய் எல்லாத்தையும் திருப்பி கொள்கிறான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தின்படி சொன்னபடி வார்த்தையின்படி செஞ்சிருக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்க? 3000 பேர் போனால் போதுங்கிறான். ஆனால் நடந்தது என்ன? 5ஆம் வசனத்தில் 1000 மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள், புறமுதுகிடுகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணுறீங்களா? காரணத்தை நீ கண்டுபிடிக்கணும். இவங்க 36 பேரை இழந்துட்டாங்க, சின்ன பட்டணம் போனாங்க, ஆனால் தோற்று புறமுதுகிட்டு ஓடி வர்றாங்க. இப்போ புறமுதுகிட்டு அப்போ 3000 பேர் போய் தாண்டா, 2000 பேர் 3000 போய் தான் தோல்வி அடைகிறாங்க. அப்போ இன்னும் ஒரு 6000 பேர் அனுப்பி விடுவோம். அப்படி அனுப்பி விடல யோசுவா. இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்குறார். அதான் டே ஆஃப் டிஸ்கவர். இன்னைக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு நாள் ஒதுக்கி என்ன காரணம் நான் ஜெபத்தில் ஒதுக்கணும். எதனால் இது நேரிடுச்சு? எதனால் இந்த தோல்விகள்? எதனால் சமாதானம் இல்லை? எதனால் சந்தோஷம் இல்லை? எதனால் பலவீனம்? ஆண்டவரிடத்தில் விசாரிக்கணும், கண்டுபிடிக்கணும். அதுதான் என்ன செய்கிறாரு? 6ஆம் வசனத்தில், அப்பொழுது எப்பொழுது இழப்புகள் வந்த பின்பாக, முறிந்தோடி போன பின்பாக யோசுவா என்ன செய்கிறாரு? வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, எல்லாம் அந்த வசனத்தை கரெக்டாக வாசிக்கணும், கோடுக்கிச்சுங்க, சொல்ல அந்த வசனத்தை கோடுக்கிச்சுன்னு. அப்போ தான் நீ அடுத்து படிக்கும்போது இது எதனால் ஆண்டவர் என்னை கற்றுக்கொண்டார் உனக்கு புரியும். என்ன புரியும்? இப்போ அந்த 6ஆவது வசனத்திலிருந்து 9ஆவது வசனம் வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கணும். ஒரு டே ஒதுக்கி எப்படியெல்லாம் புலம்புறாரு அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்திலிருந்து 9ஆவது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நல்லா யோசிச்சு எப்படி புலம்புறாரு பாருங்க. அவர் வஸ்திரத்தை கிழிக்கிறாரு. அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் எங்கே மட்டும் சாயங்காலம் மற்றும் எங்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து, இப்படி முகங்குப்புற விழுந்துடுறான். இப்போ நம்ம தோல்வி அடைகிறோம். நம்ம என்ன செய்யணும்? இப்போ தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டே அழுகணும் ஆண்டவரிடத்தில். அவர் சொல்கிற வார்த்தை கதறார். கர்த்தராகிய ஆண்டவரை கதறார், அழுகிறார். அடுத்த வருஷம் ஆண்டவரே கதறுகிறார். எல்லாரும் புறமுதுகு, நாம் எல்லாரும் புறமுதுகு தாங்க காட்டுறோம். கிராமத்துக்கு முதுகு காட்டுறோம், போகிறதே இல்லை. ஏசுனாருக்கு புறமுதுகு காட்டுறோம். நான் சொல்கிறேங்க, இங்கு அப்படி ஏன் தோல்வி? அதான் யோசுவா கர்த்தரை நோக்கி அவர் அழுகிற வார்த்தை, ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் எல்லாம் புலம்புகிறார். அவர் சொல்கிறார், 9 மகத்தான நாமத்திற்கு நீங்கள் என்ன செய்வீங்க பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்.
விழுந்து கிடக்கிறார். வஸ்திரத்தை கிழித்து அழுது முகங்குப்புற விழுந்து புழுதியை தனக்கு தன் தலையில் புழுதியை அப்படி புழுதியை போட்டுக்கிறாங்க. ஐயோ 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 ஆண்டவரே, கத்ராய் ஆண்டவரே அழுகுறாங்க. நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி செய்யணுங்க. அப்படி அழுக வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஆண்டவர்கிட்ட இருந்து எவ்வளோ பிளெஸ்ஸிங்கை பெற்றுட்டோம். கடந்த காலங்களில் எவ்வளோ பிளெஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கிறோம். கொரோனா நாளில் நம்ம பாதுகாப்பாக ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். கைப்பிரதி ஊழியங்கள் கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் மூலமாக கிரமமாக பணித்தலங்களில் உள்ள கிராமங்களை சந்தித்து அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். இவர்களுக்கு இயேசுவின் அன்பை கைப்பிரதி வழியாக வழங்குகிறோம். கைப்பிரதிகளை பெற்று வாசித்து அநேகர் உள்ளத்தில் தொடப்பட்டு இயேசுவே வழி என்று அறிந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து வருகிறோம். நமது ஊழியர்கள் தினமும் 1 மணி நேரம் முக்கியமான இடங்களில் நின்று 100 கைப்பிரதிகளை கொடுக்கும்படி வழிநடத்தப்படுகின்றனர். இவ்வூழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள். நீங்களும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி யோனா புஸ்தகத்தில் ஆண்டவர் அலைகள் கப்பலை மோத சொல்கிறது அவர் தான் அடியாட்களை அனுப்பி விடுறாரு. ஆனால் முங்கிடக்கூடாதுப்பா, முங்கிடக்கூடாது. அலைகளுக்கு பேசுகிறார், காற்றோடு பேசுகிறார், மீனோடு கூட பேசுகிறார் உன்னை தப்புவிப்பதற்காக. மீனுக்குரிய சரிமான உறுப்புகளுக்கு கட்டளையிடுகிறார். எப்பா செமிச்சிடாது, வயிற்றுக்குள்ளே போனால் என்ன செஞ்சிடும், உணவு செரிச்சிடும். அவன் 3 நாள் உள்ளே இருக்கான். அந்த சரிமான உறுப்புகளுக்கு கட்டளையிடுகிறார். இங்கே இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறுப்புகள் கிட்னி செயல்பட வைக்கிறவரே அவர் தாங்க. வயிறு சரியில்லாமல் போக வைக்கிறதே அவர் தான். பார்வோன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னால் 10 வாதைகளை அனுப்பி விடுறேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே நல்ல ஞாபகம், ஆண்டோர் பக்கம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவரை நீங்கள் சேஃப் சைடு இருப்பாங்க. எப்போ ஆண்டவருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புறானோ ஆண்டவர் வாதைகளை அனுப்புவார். இதுதான் பார்வோன். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சால் மோசஸ் கிறிஸ்தவர்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே மோசஸ் செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறார், அதன்படி செய்கிறார் மோசஸ் கிறிஸ்தவர்கள். ஆண்டவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவர் விரோதமாக செயல்படுகிறவர்கள் பார்வோன் கிறிஸ்தவர்கள். அவர் சொன்ன இருதயத்தை கடித்திட முடியாது, இதை என்னால் ஜனங்களை ஆராதிக்கும்படி அனுப்ப முடியாது. பார்வோனை சரிபடுத்துறதுக்கு என்ன செய்வார், வாதைகளை அனுப்புவார். எப்பவுமே பைபிளை பேலன்ஸ்னால் எல்லாத்தையும் படிக்கணும். கிருபையுள்ளவர் தான், கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் மூலியமா அவர்களுடைய திட்டம் நிறைவேறாத போது அவர் என்ன செய்வார், வாதைகளை அனுப்பிவிடுவார். சவுல் பவுலாக மாறி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு, ராஜாக்களுக்கு, புரஜாதிகளுக்கு முன்பாக என்னுடைய வார்த்தையில் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போஸ்தலர் 9 சொல்றாரு. ஆனால் நேர்மாறு அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற இவன் இயேசுவை துன்பப்படுத்துகிறான். விடுவாரா? அவனை துரத்துகிறார். எப்படி? ஒரு மான சிங்கம் துரத்துகிறது போல, ஒரு எளிய பூனை துரத்துறது போல துரத்தி அவனை கீழே விழ வைக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி, அவரை சந்தோஷப்படுத்தும்படி, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி. உன்னுடைய பங்களிப்பை ஆண்டவர் கொடுத்தவர் உன்னை நம்புகிறார். என் பிள்ளை இந்த ஊழியத்தில் சேர்த்தா அவங்களுடைய பங்களிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறார். ஆண்டவர் நம்புகிறார். கீழே விழ வைக்கிறார், கண்ணை குருடாக்குகிறார். என்ன செய்யனே தெரியல, கண்களை குருடாக்குகிறார். எப்பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு வீட்டிற்குள்ளாக அந்தரங்கத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் அங்கு செயல்படுகிறார். இவனுக்காக அனனியாவின் வீட்டை தட்டுகிறார். அனனியாவோடு பேசுகிறார். அனனியாவை இவன் அட்ட சொல்லி அனனியாவை பவுலை தேடி வர வைக்கிறார். நான் சொல்றேன், உங்களுடைய ஜெப வாழ்க்கை மற்றவர்களை உங்களிடத்தில் வர வைக்கும். நீ ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற பட்சத்திலே ஆண்டவர் விளைவைப்பார். உன்னை ஆண்டவர் புழுதிலே தள்ளுவார். ஆண்டவருக்கு ஈஸியான காரியம். மோசஸ் ஜனங்களை என்னை நம்ப மாட்டாங்க,
அப்படி சொன்ன உடனே கை நீட்ட சொல்லி 1 நிமிஷத்தில் என்ன குஷ்டம் இருக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஒரே நிமிடத்துல குஷ்டம் சுகமாகிறது. இது பைபிள் வசனம் எப்பயுமே கசப்பாரு. நன்மை மட்டும் பிரசங்கம் பண்ணுறது இல்லை பைபிள். தீமை, ஆசீர்வாதம், சாபம், நன்மை, தீமை எல்லாத்தையும் பார்க்கணுங்க. சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது காரணங்களை சொல்லி கொடுக்கிறார். யோசுவா முகங்குப்புற விழுந்து அழுது ஆண்டவர் சமூகத்தில் தன்னைத்தானே அர்ப்பணிக்கும் போது காரணங்களை கண்டுபிடிக்கிறார், காரணங்களை சொல்லி கொடுக்க. என்ன காரணம்? எப்போ இருந்து 10வது வசனத்தில் இருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். யோசுவா 7:10. இப்போ ஒரு நாள் ஒதுக்குறாரு. என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. நான் ஏன் தோல்வி? ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறவர் இல்லை. எவ்வளோ வருஷமா எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட வருஷங்கள்ல இருந்து ஜெயிக்க வைத்து கொண்டே இருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையிலே நடக்க வைக்கிறார். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறார். எல்லாம் செஞ்சுட்டே இருக்கார்ல. பெரிய தோல்வி. கற்பாறையிலிருந்து நீருற்று வருகிறது. மாறாவை மதுரமாக மாற்றுகிறார். வானத்தின் மன்னாவினால் போஷிக்கிறார். ஆனால் அவங்க இறுதியும் மாறினாப்புல இல்லைங்க. நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சார், இக்காலத்தில் இருக்கிற எனக்கும் உனக்கும் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அற்புதம் யாருக்கு கூட செஞ்சாருன்னா அவங்களெலாம் பாவங்க. அவங்கள விட எனக்கு உங்களுக்கு தாங்க அற்புதங்கள் செய்திருக்கிறார். கை தட்டுங்களேன். அவங்க வெயிலில் வனாந்திரத்தில் போனாங்க. கூடாரத்தில் ஃபேன் இருக்குமா, பாத்ரூம் இருக்குமா, கட்டில் இருக்குமா, மெத்தை இருக்குமா, ஏசி எல்லாம் இருக்குமா, கார் வசதி இருக்குமா? இல்லை. கால்நடையாக கூட்டு போகிறாரு, சாரட்டு வண்டியாக கூட்டு போகிறாரு. அத்தனை லட்சங்களுக்கும் நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய அன்புள்ள ஆண்டவருங்க. அவரை அன்பை நினச்சாலே எப்படிங்க நீங்கள் ஜெபம் பண்ண வராமல் இருப்பீங்க? எவ்வளோ அன்புள்ள ஆண்டவருங்க. செயல்பட எப்படிங்க மறுப்பீங்க? கஷ்டமாக இருக்குங்க. எல்லோரும் நம்ம நம்புகிறார்கள். இந்த தேசமே ஐயோ கிராம மிஷனரியாக்கும் நல்ல ஊழியம் செய்வாங்கப்பா, இங்கே பாரமுள்ள ஊழியர்கள். ஐயோ இந்த ஒரு முகவரி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் நமக்கு சோறு போடுறாங்க. சும்மா ஒரு வாக்கிங் ஒரு தெருவில் நடந்தால் அதில் 2 பேர் டேவிட் கணேசன் தானே, வாங்க பிரதர் எங்கள் வீட்டுக்கு வாங்க. அவ்வளோ அன்பையா, எங்கள் அன்பையா. ஒரு வீட்டு மாடியில் இருக்கிறேன், அங்கே சும்மா நடந்து ஜெபிச்சிருக்கேன். ஒரு ரோட்டில் போகிறவங்க, ஐயா நீங்கள் டேவிட் கணேசன், என்ன அன்பையா. எல்லாருக்கும் தெரியுங்கிறது. அன்பரை எவ்வளோ கிருபங்க, எவ்வளோ முகவரி நம்ம கொடுத்துருக்கிறார். சும்மா ரோட்டில் கிடக்கிறவங்க நம்ம எல்லாம் ஒரு மூலையில் நம்ம கிடந்தோம். நமக்கென்று ஆண்டவர் ஒரு முகவரி கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நம்மை நம்புகிறார். ஆனால் அவர் நம்புகிறாரேன்னு சொல்லி தான் இந்த வருஷத்தில் இலக்கு வச்சோம். 1 லட்சம் வாலிபர்கள், 1 லட்சம் சிறுபிள்ளைகள், VBS 8000 கிராமங்கள், 1 லட்சம் பேர்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்கணும், ட்ரைனிங் சென்டர் கட்டணும். ஒன்றுமே நடக்கலையேங்க. எங்கோ தோல்வி அடைகிறோம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. ஆண்டவரை ஏன் அது கண்டுபிடிக்கணும். எங்கே கண்டுபிடிக்க மேஜிக் பண்ண முடியும்? யார்கிட்டயா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? எனக்கு சொல்லி கொடுங்க. இல்லைங்க, நான் தாங்க என்னை கண்டுபிடிக்கணும். இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏன் நான் தோக்குறேன், என்னால் ஏன் ஜெபிக்க முடியல, என்னால் ஏன் பரிசுத்தமாக இருக்க முடியல, என்னால் ஏன் உண்மையாக இருக்க முடியல. எங்கள் பைபிளில் போட்டிருக்குது, கோராகு அப்படின்னு ஒரு கூட்டம் மோசஸ்க்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். என்ன நடக்குது தெரியுமா? பூமி வளர்க்கிறது. அவன் பிள்ளைகள் எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. முறுமுறுப்பி வரக்கூடாதுங்க. முறுமுறுப்பின் சத்தம் வரக்கூடாது. குறைவுகள் பார்க்குறியா, அவங்களுக்காக ஜெபிக்கணும். இதற்காகத்தான் அழைக்கப்பட்டோம். நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டோம்? திறப்பில் நிற்கும்படி ஒரு மனுஷனை தேடினேன், சுவரை அடைக்கத்தக்கதான் ஒரு மனுஷனை அங்கே அடைக்கணும். அங்கே ஓட்டம் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணி தான் அந்த சுவரை அடைக்கணும். இதுக்கு தாங்க ஆண்டவர் உங்களே என்ன தெரிஞ்சிருக்கிறாரு. குறை கண்டுபிடிச்சி அதை காயப்படுத்துறதுக்கா, மற்றவங்களை பரப்புறதுக்கா? நோம வஸ்திர விலை கிடப்பாரு. அது நீ என்ன செய்யணும்? நீ மூடணும். கண்கள் பார்க்காத மூடணும். ஒருத்தன் என்ன செய்யணும்? கூட பிறந்த சகோதரர்கள்ட்ட சொல்கிறான்,
ஐயா சாபம், ஐயா சாபம். நான் சொல்கிறேன், ஒரு நாள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பார்க்குறோம், த டே ஆஃப் டிஸ்கவர். நீங்கள் ஒரு நாள் ஒதுக்குங்க காலையில். ஏன் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் உங்களால் ஜெயம் வரல, பரிசுத்த வாழ்க்கையில் ஏன் தவறுறீங்க, ஏன் உங்களால் பெரிய கனிகள் இல்லை, ரிசல்ட் இல்லை, ஏன் நீங்கள் தோற்று போகிறீங்க, ஏன் உங்களை கொண்டு அற்புத அடையாளங்கள் நடக்க முடியல, ஏன் உங்களுடைய பங்களிப்பு ஆண்டவர் கொடுக்க முடியும். பாருங்கள், ஆண்டவர் இங்கே சொல்லி இப்பொழுது ஆண்டவர் கொடுக்குற பதில், அவன் அழுது ஜெபிச்சு ஆண்டவர் பதில் சொல்லுவாருங்க. என்ன காரணம்னு சொல்லுவாருங்க. அதை தான் நம்ம 10வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 10 இருந்து முடிஞ்ச 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சத்தமிட்டு வாசிக்கணும். எல்லாம் எடுத்துட்டிங்களா? இப்போ தான் காரணத்தை சொல்லி கொடுக்குறாரு. எப்பா, சாபத்தீடானதை ஆட்கள் எடுத்துட்டாங்கப்பா, ஒழிச்சு வச்சுட்டாங்கப்பா. நீங்கள் காரணத்தை 11ஆம் வசனத்தில் நான் 6 பாவங்களை அவர் சுட்டி காமிக்கிறார். எல்லாமே ஒவ்வொரு வேர்டு பை வேர்டா. அந்த 11ஆம் வசனத்தை மட்டும் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அடுத்து பாருங்க, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை, நான் அவர்களோடு பண்ண உடன்படிக்கை மீறினார்கள். உடன்படிக்கை என்ன? இங்கே உள்ள சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்ப்பை சொல்லுங்க. உடன்படிக்கை மீறினார்கள். 2. 3வது என்னது? சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். நான் சொல்கிறேங்க, இது சிம்பிள்ங்க. அவன் ஆகான் எடுத்துக்கொண்ட பொருள் என்னன்னு பார்த்தா 21ஆம் வசனத்தில் பாருங்க, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை என்னடா செய்ய போற? போய் அங்கே எரிகோவில் போய் எதையுமே எடுக்காதீன்னு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு. நீங்கள் முன்னாடி 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறாரு. 17ஆம் வசனத்தில் ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவையும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நான் அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னை வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவருக்கு மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். எங்க ஊழியக்காரர்களுக்கு ராகாப் வேசியா இருந்தாலும் உதவி செய்கிறா, அவங்கள மட்டும் நீ அழிச்சிடக்கூடாது. அதுபோக 18ஆம் வசனம் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பாருங்க. சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனால, என்ன 18ஆம் வசனத்தை சட்டமாக வாசிங்க பார்க்கலாம். சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த வருஷம் வாசிப்போம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினால் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். எவ்வளவு அழகா சொல்றார். சாபத்தீடான எதுவுமே எடுத்துடக்கூடாது. அங்க உள்ள வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பு அது வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. நீ எங்க போய் சேர்க்கணும்? கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். ட்ரெஸரர் அங்க போய் சேர்க்கணும். இப்படி இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் சொல்றாரு. இவன் என்ன செய்யறான்? என்ன எடுத்துக்கிறான்? அடுத்த அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை என்ன செஞ்சிருப்பான்? மின்னு இருந்திருக்கும். அது திருட்டு சால்வைனா தெரிஞ்சிரும், அங்கே எடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். அதை போய் பிதைக்கி வைக்கிறதுக்கு எதுக்குடா எடுக்கிற? பிதைக்கி வைக்கிறதுக்கு எதுக்கு எடுக்கிற? அடுத்து என்னச்சுன்னா 200 வெள்ளி காசையும், அந்த காசு உனக்கு என்ன செய்ய போகுது? காசு என்ன செய்ய போகுது? 200 வெள்ளி காசு 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. ஒளிச்சு வச்சிருக்கிறேன்பா, என் கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறேன். வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. நான் சொல்றேன், சாபத்தினானதை எடுத்து சால்வை, வெள்ளி எல்லாத்தையும் திருடி வீட்டில் ஒளிச்சு வச்சிடுறான். மறுபடியும் 11ஆம் வசனத்தில் பாருங்க. முதல் பாவம் செய்தார்கள்,
உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தினானது எடுத்துக்கொண்டார்கள். அடுத்து என்ன பண்றது? களவு செய்ததும், 4வது களவு செய்தும் வஞ்சித்தும், தங்கள் பண்டபாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஒளிச்சு வைக்கிறது. 6 பாவங்கள் எல்லாம் செய்யும். இது எல்லாமே இங்க இருக்கிற எல்லாரும் யோசித்து பாரு. இப்போ ஆகானுடைய முடிவு என்ன தெரியுமா? இவனுடைய முடிவு என்ன தெரியுமா? 21ஆம் வசனத்தில் வாங்க, 7 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவன் வெள்ளி நேர்த்தியான சால்வை இச்சித்து எடுத்துக்கொண்டே இல்லை. அதனுடைய முடிவு அங்கே என்ன போட்டிருக்கு? அண்டர்லைன் பண்ணுங்க, பேனா வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் பாருங்க. ஆகான் ஒருத்தன் பாவம் செய்கிறாங்க, சால்வை எல்லாத்தையும் எடுத்து திருடி வீட்டுக்குள்ளே வைக்கிறான். எத்தனை பேருக்கு தண்டனைங்க? எத்தனை பேருக்கு தண்டனை? அதில் போட்டிருக்குது, அவன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்கள், அவன் குமாரரையும் குமாரத்திகளையும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சாபம் பிடிச்சவன், அவன் சாபமாயிருச்சு, அவன் திருடிட்டான், அவன் பொருள் ஒன்று கூட இருக்கக்கூடாது. என்ன செய்யறான்? கல்லறிகிறாங்களா, எல்லாம் ஒரு இடத்துக்கு தனியாக கொண்டு போகிறான். தனியாக கொண்டு போய் அவனை எல்லாரும் சுற்றி நிற்கிறான். அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள் சுற்றி நிற்கி அவனும் அவனுக்குரிய ஆடு மாடுகள், அவன் குமாரத்தின்னு. என்ன பரிதாபம், கல்லறிகிறார்கள். அடுத்து என்ன செய்கிறாங்களா? அவனுடைய எலும்பு சும்மா இருக்கக்கூடாது, சுட்டரிக்கிறார்கள். எல்லாம் தீ கொளுத்து சுட்டரிச்சிடறாங்க. எவ்வளோ பரிதாபங்க, முடிவுகள் எவ்வளோ பரிதாபம். நான் சொல்கிறேன், பைபிள் வசனம், ஒருவேளை நானும் நிறைய பாவம், நானும் ஒரு பாவி தான். ஆனால் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தில் அண்டையில் ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சின போது ஆண்டவர் என்னை மன்னித்தார். அவர் இரத்தத்தினால் கழுவி மனமிறங்கினார், மறந்தார். எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம் மாதம் தோறும் இந்த தின தியான இதழை வெளியிடுகிறோம். குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது. மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 971 576 1012. அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும், கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் 2 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். அன்புக்குரிய தேவ ஊழியர்களே, நீங்கள் முழுநேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம். உங்களுக்காகவே 3 மாதத்திற்கு ஒரு முறை பிரத்யேகமாக கழுதைகள் கையேடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும். இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜெபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் ஜெப குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் ஜெபக்குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும். எமது இந்த 5 வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு 372 0010 மற்றும் 948 736 7663. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்க இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு நல்ல மறுபடியும் வச்சுக்கோங்க, த டே ஆஃப் டிஸ்கவர். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்ப்பார்ல. எப்பொழுதுமே இன்றைக்கு ஒரு தோல்வி இருக்கும்போது, எப்பவுமே இன்னைக்கு நாள் இருக்கலாம், நேற்றுக்கு நாள் என் கண்ணில் இருக்கும், நேற்றையே என் கண்ணை நினச்சிருக்கும். நேற்றுக்கு இந்த 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? வெற்றி நடந்துச்சு. நீங்கள் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் முடிக்கும்போது எப்படி முடிக்குதான்? இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், அவன் கீர்த்தி, அவனுடைய கடைசி சிரிப்புங்க, சிரிச்சுக்கிட்டான். என்னோட கீர்த்தி நல்ல ஜெயம் கொடுத்தாரு, சிரிச்சு. ஆனால் நேற்றைக்கோடு அந்த சிரிப்பு போயிடுச்சு. இன்னைக்கு தோல்விகள் வருது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு தோல்விகளை
நீ ஃபேஸ் பண்ணுற. அப்போ ஒரு கிறிஸ்தவன் நேத்திக்கு உள்ள வெற்றியிலையும் எப்படி அந்த வெற்றி வந்துச்சு கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் கவனமானு பற்றி அதன்படி செய்த போது, பரிசுத்தமாக செய்யும்போது ஆண்டவர் எரிகோவை முறியடிக்கிறார். அதற்கு முன்னாடி யோர்தானை எப்படி முறியடிக்கிறார்? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் நம்ம இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துகிறோம், ஆண்டவர் யோர்தானை கடக்க செய்கிறார். அப்போ நேற்றுக்கு எப்படி வெற்றி வந்துச்சு? விஎம்எம் ஊழியத்தில் 30 வருஷம் ட்ராவல் பண்ணுறோங்க. இந்த ஆசீர்வாதம் இந்த முகவரி சாதாரணமாக வந்துடுறதில்ல. நிறைய பேருடைய கண்ணீருடைய ஜெபம், தியாகங்கள், ஊழியக்கார நம்முடைய ஊழியத்தில் 20 வருஷமாக 25 வருஷமாக நம்ம கூட பிரயாணம் பண்ணுகிற லீடர்ஸ்கள், ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க துணிந்தவர்கள், பசியோடு பட்டினியோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்தவர்கள் லீடர்ஸ்கள் நம்முடைய இப்போ இருக்கிற லீடர்ஸ்கள் தான். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதிலே அந்த ஜெயம் வந்தது, அதிலே சந்தோஷம் வந்தது. அப்போ ஆனால் அதான் கடைசி சந்தோஷம். மறுபடியும் தோல்வி வருகிறது. தோல்விகள் வரும்போது நாளைக்கு மறுபடியும் ஜெயிக்கணும், நாளைக்கு தோற்றக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற நேற்றுக்கு ஆண்டவர் எதனாலே ஜெயம் கொடுத்தார் என்பதை நேற்று நாளில் ஞாபகம். ஏதாவது தவறுனமா, நேற்று நாளில் ஏதாவது தோல்வி இருந்துச்சு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று மேலேயும் கண்ணு வச்சுக்கணும். நாளை தினத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற நிறைய ப்ராப்ளம்ஸ், பட்டணம் எதிர்கொள்ள போகிற சவால்கள் மேலே ஒரு கண் இருக்கணும். அதுக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இன்னைக்கு நம்மளை கம்ப்ளீட்டாக ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவரும், இன்னைக்கு நான் எப்படி வேணாலும் இருந்துருவேன் இல்லைங்க, நாளைக்கு தோல்வி வந்துடும், அவமானம் வந்துடும், நிந்தை வந்துடும், பலவீனங்கள் வந்துடும். அவன் எடுக்கும்போது, சால்வை எடுக்கும்போது சந்தோஷமா ஏதோ ஒரு கற்பனை பண்ணியிருப்பான். அதை வச்சு என்ன வாங்கியிருப்பான்? செல்ஃபோன் வாங்கியிருப்பானோ? வனாந்திரத்தில் கடையே கிடையாதுங்க. அந்த சால்வையை வச்சு என்ன செஞ்சிருப்பான்? விரிச்சு படுத்து தூங்கியிருப்பானா? அந்த வெள்ளிகளை வச்சு என்ன செய்வான் தெரில. இச்சைங்க நமக்குங்க. முழு நேர ஊழியர்களுக்கு நான் யோசிச்சு பார்ப்பேங்க, எனக்குன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஏசப்போ ஊழியம் செய்யணும், நல்ல பிரசங்கம் பண்ணு, கிருபை வரங்களை பெறு, கிருபை வரங்கள். அந்த வரங்கள் தான், அந்த கிருபை வரங்கள் உன்னுடைய பிரசங்கம் உனக்கு சோறு போடும். இந்த ஊழியம் இது ஆண்டவர் கட்டின ஊழியம். நீ இதில் உன்னுடைய பங்களிப்பு இருந்தால் அந்த ஊழியத்தில் இருக்கலாம். ஒருவேளை திடீர்னு இறந்து விட்டால் என் பிள்ளைகள் எல்லாம் வீடை காலி பண்ணி வெளியில் போய் வாடகை வீடு எடுத்துடும். இது இங்கே இருக்கிற மற்ற லீடர்ஸ் நிர்வகிப்பார்கள், அடுத்த தலைமுறைகள் இதில் நிர்வகிப்பார்கள். இதுதான் நம்முடைய பிளான். ஆண்டவர் கொடுத்து எல்லாத்தையும் விட்டுறணும். ஏசுங்கிற சொத்து போதுங்க நமக்கு, ஏசுங்கிற சொத்து போதுங்க. அவர் கைவிட்டுருவாரா? அவர் தாங்க எல்லாம் தந்தார். நான் ஊழியத்துக்கு வரும்போது 1 பேண்ட்டு 2 சட்டைங்க, 1 ரூபா இருக்காது, சைக்கிள் கிடையாது, எல்லாமே கிடையாது, எல்லாம் ஏசப்பா கொடுத்ததாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம். நிர்வாணியை வந்தால் நிர்வாணியை போக போகிறோம். நம்ம சாகும்போது இங்கே இருக்கிற என் விரலில் ஒரு மோதிரம் போட்டேன், நீ விட்டுருவியா? ஒரு டாக்டர் சொல்கிறாரு, அவங்க இறக்கலை, ஒரு அம்மா இறக்கலை, அவங்க உடன் பிறந்தவர்கள், எப்போ அந்த வெள்ளியை மறந்துடாங்க, இந்த மோதிரத்தை எடுத்து கொஞ்சம் நேரத்தில் செத்து சாகலை. உட்காந்து அந்த பெட்ரூமில் அந்த ஹாஸ்பிட்டலில் உயிர் போகிறதுக்கு முன்னாடி பேசுகிறாங்களாம், கண்ணீர் மட்டும் அப்படியே வருதாங்க. அப்போ அவங்களால பேச முடியல. என்னை சுற்றி மேல இருக்கிற உறவுகள் என் பொருள் மேலே மட்டும்தான் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கேட்குதுன்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், இதே நிலைமை தான் உனக்கும் எனக்கும். ஆனால் நம்ம உலகம் இந்த உலகம் இல்லதில்லைங்க. நான் மரித்த மாத்திரத்தில் என் ஆண்டுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். ஏன்னா அன்புங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருக்காக தியாகம் செய்து நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பங்களிப்பை இயேசுவுக்காகவே கொடுத்திருக்கிறோமா? நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய காலமாய் சந்தோஷம், பரலோகம் உண்டு. அங்கு பசி இல்லை, பட்டினி இல்லை, தாகம் இல்லை. சூப்பர்ல, துதித்து கொண்டே இருக்க போகிறோம். வேலையை தான் அன்புனால எல்லாம் செய்யணுங்க.
அன்புனால செய்யணும். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மறைவான பாவம், சோம்பேறித்தனம், ப்ரேயரை கட்டடிக்கிறது, வேலை செய்ய மறுக்கிறது, அந்த ஹிடன் சின்ஸுங்கிறேன், அது உன்னுடைய வாழ்க்கை டேமேஜ் பண்ணிடும். உன் வாழ்க்கை கப்பலை உடைச்சிரும். கப்பலில் ஓட்ட வந்துச்சுன்னா நினச்சி முங்க வண்டி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன, உங்களுடைய வளர்ச்சிகளை அது பாதிக்கும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இதான் ஆண்டவருடைய வார்த்தைகள். நாளுக்கு நாள் விருத்தி இருக்காது, குறைச்சல் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யோசிக்கணும், இப்போ இது வரைக்கும் நான் ஃபெயில் ஆகிட்டேன், வாட் நெக்ஸ்ட்? நான் கண்டுபிடிக்க போகிறேன், என்னுடைய குறைவுகளை கண்டுபிடிக்க போகிறேன், என்னுடைய இயலாமைகளை கண்டுபிடிக்க போகிறேன், என் நிர்விசாரத்தை கண்டுபிடிக்க போகிறேன். என்னுடைய ஜெப வாழ்க்கை அந்த போன வருஷம் நமக்கு சொன்னோம், செப்பனிடும் ஆண்டு, எல்லாத்தையும் நான் சரிபடுத்த போகிறேன், செப்பனிட போகிறேன். செப்பனிட்டு ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு முகங்குப்புற விழுந்து அழுது, ஆண்டவரே எங்களுக்காக இறங்கும். நாங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். யாரு காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு சிந்தனையில் கூட நினச்சது கிடையாதுங்க. எனக்கு ஊழியம் ஆரம்ப நாட்களில் நான் ஊழியம் செய்கிறேன், கிறிஸ்தவங்க காணிக்க கொடுப்பாங்க, அதை நான் வாங்கணுன்னே தெரியாதுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, மைட்டாமட்டின்னு ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா 5 ரூபாய் கொடுத்துட்டாங்க. மூஞ்சில் எரிஞ்சிட்டேங்க. என்ன கிளவி நீனு காசு கொடுக்குற? நான் ஏசப்பாவுக்காக ஊழியத்துக்கு வந்தேன், ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துட்டாரு, என் கண்ணீரை துடைச்சிட்டாரு. என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா கண்ணீரோடு அழுகிறத நான் கேட்டேன், அழுகிறத நான் பார்த்தேன். அதுக்காக தான் உன் ஊருக்கு வந்திருக்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, கெஞ்சி இல்லடா கணேசா, இப்படி கொடுக்குறத நீ வாங்கி இதை வச்சு தான் உன்னுடைய தேவை சொன்ன நீ சாப்பிட்டுக்கணும், உன் ட்ராவல் வச்சுக்கணும். தெரியாதுங்க, அன்புங்க. நான் சொல்கிறேன், வியமுடைய ஆரம்பம் என்ன? என் ஆண்டு மீது வைத்திருக்கிற அன்பு. ஏசப்பா எனக்கு உசுறு கொடுத்தார். அப்படி கண்ணீருக்கு பணம் இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை, சொத்து சேர்க்கறதுக்காக இல்லை. இதோடைய ஆரம்பம் என்ன? என் ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், இயேசுவுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். எதுவுமே விரும்பினது இல்லைங்க, விரும்பினதே இல்லை. எங்கும் நான் தவறுன்னு எனக்கு தெரியல. அன்று சொல்றார், நீ 90% ஹிந்துஸ் புறஜாதிகள்கிட்ட பேசினேன். என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் காலையிலேருந்து ஒரு 5லேருந்து 7 கிராமமாவது போயிடுவேங்க. காலையில் நேரம் ஏதாவது ஒரு 3 கிராமம் முடிச்சிருப்பேன். சாப்பாடுன்னா இருக்கா, டிஃபன் பாக்ஸாக இருக்கும். வீட்டில்னா நம்ம கலெக்டர் வேலைக்கே போகிறோம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சாப்பாடு கொடுக்க போகிறோம் இல்லைங்க, சும்மா தாங்க போவோம். அந்த கிராமத்தில் யாராவது தம்பி ஏதாவது குடிக்கிறீங்களா, அதுதாங்க சாப்பாடு. எங்கேயாவது கிடைக்கும். ஒரு கிராமத்தில் போய் இயேசுடைய அன்பை சொல்லி கொடுத்தா எங்கேயாவது கிடைக்கும்ல. நம்ம சில நேரம் ஒருத்தர் ஜோமனை சொல்லும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. ஜோமனை சொல்லும்போது செக்கவனி பக்கத்தில் பசியில் அழுகையாக வருது. பசியில் தான் அழுகிறேன் நான். அந்த அம்மா எனக்காக அழுது ஜோம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சோறு சாப்பிடுப்பான்னு கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாங்க. இதுதான் ஐயா நம்முடைய வியமுடைய அஸ்திபாரம். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தில் இன்னைக்கு எவ்வளோ ப்ளஸ் பண்ணி இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஸ்பான்சர் யாருன்னே தெரியாதுங்க. அவன் ஒரு 10 ரூபா அனுப்புகிறான், 50 ரூபா மாதம் அனுப்புகிறான். சின்ன அடைகள், அதில் வல்லமை இருக்குங்க. நான் அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு பேசுகிறேன். ஒரு அம்மா இருக்கிறாங்க மேரி, அங்கே பூ கட்டுற அம்மா, மெட்ராஸில். ஆசையாக பேசுகிறாங்க. தம்பி எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா வலது பக்கத்தில் இருக்காருன்னு. சொல்லிக்கிறேன் தம்பி, ஆறுதலாக இருக்க தம்பி, உனக்கு நான் அரிசி மூட வச்சுருக்கேன் தம்பி, நீ கொண்டு போறியா? என்ன அன்பையா? ஐயோ யாருன்றே தெரியவில்லை. வீட்டில் பண்ட பாத்திரம் கழுவுறவங்க, பாத்ரூம் கழுவுற அம்மா, அவங்க 7000 ரூபா சம்பளம் வாங்கணுன்னே 1000 ரூபா நமக்கு அனுப்பி விட்ருவாங்க. அந்த அந்த ஃப்ளைட்டு பைலட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு வீட்டு வேலை பார்க்குறவங்க, அவங்க ஒருக்கு சம்பளம் வர்றதுனால அவங்கள சம்பளம் கொடுக்குறது டிலே பண்ணுறார் அந்த ஓனர். இவங்க போய் அழுதுட்டாங்களா, ஐயா நீங்கள் மீதி சம்பளத்தை எப்போ வேணாலும் கூட எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துருங்க. அழுதுட்டாங்களா? என்னம்மா அழுகிற, உன் வீட்டில் எது கஷ்டமா, வியாதியா, கடன் பிரச்சனையா? ஐயோ நான் சம்பளம் கொடுத்துட்றேம்மா. இல்லை தம்பி எனக்கு இல்லை, நான் பசியாக இருப்பேன். ஒரு பையன் இருக்கான் கணேசன், அவன் அழுது பிரசங்கம் பண்ணுறான். எசப்போ அழுகிறான் அவர்கிட்ட.
மாதம் 1ஆம் தேதி ஆனோடனே நீங்கள் கொடுக்குற 7,000 ரூபாயில் நான் அவங்ககிட்ட 1000 ரூபா கொடுத்துட்டு தாங்க மீதி என் செலவுக்கு வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குய்யா. என்ன அன்பையா, இப்படிப்பட்ட கண்ணீரின் காணிக்கையில் தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இது யார் சொன்னா? அந்த சம்பளம் கொடுக்குற முதலாளி எனக்கு ஃபோன் அடித்தார். கணேசன் யாருன்னே தெரியாது, என் வீட்டில் வேலை பார்க்குறவங்க உங்களுக்காக அழுகிறாங்க, போராடி அந்த 1000 ரூபா வாங்கினாங்க. கடைசி எனக்கு அவன்கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்கள் எங்கேயாவது காணிக்க கொடுப்பீங்களா? ஆமாம் காணிக்க கொடுப்பேன், எங்கள் சர்ச்சுக்கு தான் கொடுப்பேன். இல்லை முதலாளி இவங்களுக்கும் கொஞ்சம் தாங்கலை. ஐயா உனக்காக அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள் ஐயா. நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற எல்லோரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு சாப்பாடு தாங்க முக்கியம். நல்ல சுகம் கொடுத்துருக்கிறார், சமாதானம் கொடுத்துருக்கிறார், சந்தோஷம் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பங்களிப்பு அதிகாலை ஜெபம், புலம்பலின் ஜெபம், பரிந்து பேசுதல் ஜெபம், கிராமங்களில் டெய்லி கிராமத்துக்கு போயிடணும். இன்னைக்கு போங்க, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போங்க, கேளுங்க அங்கே லீடர்ஸ், நான் எங்கே போகணும் என்னை கூப்பிட்டுட்டு போங்க. போயிடணும், சும்மா இருக்கக்கூடாது. இல்லையா இல்லை போகிற இல்லையா, ஒரு 4 பேர் சேர்ந்து நல்லா ஒர்ஷிப் பண்ணி துதிங்க ஆண்டவரை. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே ஒரு கூட்டம் இருக்கட்டும், ஒரு கூட்டம் ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சும்மா இருக்கக்கூடாது, பகலில் நித்திரை செஞ்சிடக்கூடாது, யாரையாவது குறை பேசிடக்கூடாது. சொல்கிறேன், இதெல்லாம் நாம் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், மறுபடியும் ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் டே ஆஃப் டிஸ்கவர் 7 அதிகாரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கி காரணத்தை கண்டுபிடிக்கிற ஆண்டவர் சின்ன பிள்ளைக்கு சொல்கிறாரு. அதை சரிப்படுத்திட்டான். அந்த சாபத்தீடானதே அவன் குடும்பம் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இப்போ ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பகிறது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புதிய ஆரம்பம். அப்போ சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்து மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே கொடுத்த. பார்த்தீங்களா என்ன ஆண்டவருங்க, தோத்து போயிட்ட அதே இது இல்லைடா, நீ ஒன்றும் பயப்படாத, கலங்காத, போ, எல்லாத்தையும் நான் தந்துடுவேன். என்ன ஆண்டவருங்க. தேவனுக்கு பிரியமான ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களே, தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள்.
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் தவறுகளை கண்டுபிடிங்க, களைங்க, ஆண்டவர்கிட்ட பாவரிக்க பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் அதை செய்கிறேன். நிர்விசாரத்தை மன்னிங்க. அதிகால பிரேயரு, உபவாச கூட்டங்கள், சும்மா இருக்க மாட்டேன். நான் மாத்திரமல்ல, என் வீட்டார்கள், என் பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. நம்முடைய இலக்குகளை அடைகிறதுல ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ் கூட இல்லை. ஆனாங்க ஆண்டவர் விடமாட்டாருங்க, ஆண்டவர் விடவே மாட்டார். கட்டாயம் இந்த வருஷத்தில் நம்முடைய இலக்குகளை ஆண்டவர் அடைய உதவி செய்வார். அல்லேலூயா. யோசுவா பார்த்தேன், யோசுவா தோல்வி அடைஞ்சதுனால ஆண்டவரிடத்தில் முறையிடுகிற ஆண்டவர் பதில் சொல்கிறார். இதை வாசிக்கும்போது ஆண்டவரே தோல்வி அடைகிறாருங்க. எவ்வளோ வருஷங்க ஆச்சு இந்தியாவில், சபைகளை உண்டாக்குறாரு, கனி கொடுக்கலையேங்க. ஒவ்வொரு சபைகளும் காஸ்பல் அறிவிக்கணும்ல. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. ஏன் வீமம் அரங்கப்பட்டுச்சு? சவுல் சரியில்லைன்னா தாவீதை உண்டாக்குவார். வஸ்தி சரியில்லைன்னா எஸ்தரை உண்டாக்குவார். யூதாஸ் கோரித்து சரியில்லைன்னா மத்தியாவை உண்டாக்குவார். எப்படி வியமும் உண்டாச்சு? நான் பார்க்குறேன், யாரோ ஒருத்தர் சரியாக செய்யலைங்க. ஏற்கனவே நம்பின ஊழியர்கள், ஏற்கனவே நம்பின சபையார்கள், அந்த கிருபை, அந்த யோகம் இந்த வியமமுக்கு வந்துருச்சுங்க. அப்போ நானும் சரியில்லைட்டா ஐயோ எத்தனை வருத்தம் ஐயா. அமைதியாக கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரிடத்தில் பேசுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுவோம். ஒருவேளை நம் தோல்விகள், ஆயிப்பட்டணம் தோல்வி அடைந்தது உண்மைதான். சிலரை இழந்து விட்டார்கள், புறமுதுகு காட்டுகிறார்கள். ஆனால் யோசுவா செய்த நல்ல காரியம், ஒரு நாள் டே ஆஃப் டிஸ்கவர், ஒரு நாள் ஏன் என் தோல்விகள், ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான், அழுகிறான், வஸ்திரத்தை கிழிக்கிறான், தலையில பொழுது அள்ளி போட்டுக் கொள்கிறான். கர்த்தராகிய ஆண்டவரே, உடைய நாம மகிமைக்கு என்ன செய்வர் என்று விழுந்து கிடக்கிறான். யாரெல்லாம் யோசுவாவை போல விழுந்து கிடக்கிறோமோ அவர் வருவார். எனக்கு பிடிச்ச வார்த்தை, எழுந்துரு. ஏன் இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறாய்? யோசுவா, நீ எழுந்துரு. அவர் காரணத்தை சொல்லி கொடுக்கிறார், என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார், ஏன் நீங்க தோல்வி அடைஞ்சிங்கிறத சொல்லி கொடுக்கிறார், ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த உடனே சாபத்தீடு ஆனதை, அந்த ஆகண குறைவுகளை அழித்த உடனே, தீக்கிரையாக்கி உடனே மறுபடியும் ஒரு புதிய தொடக்கம் தொடங்குகிறது. நான் நினைக்கிறேன் இந்த நாள் ஒரு புதிய தொடக்கமாக வியமமுக்கு இருக்கட்டுமே. அதற்கு நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, இதற்கு முன்பாக நான் செய்த பாவங்களை மன்னிங்க, நிர்விசாரங்களை மன்னிங்க, ஜெபிக்காததை மன்னிங்க, களவு செய்ததை மன்னிங்க, நான் ஆண்டவரை வஞ்சித்ததை மன்னிங்க, பிறருக்கு விரோதமாக பேசுனதை மன்னிங்க. எல்லாரும் பாவரிக்க பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நான் பாவம் செய்தது உண்மைதான் சொல்றவங்க எல்லாம் உங்களுடைய வலதுகை வானத்துக்கு நரகத்துக்கு. ஆண்டவரே, ஜெபத்தை அசட்ட செய்தது உண்மைய மன்னிங்க ஆண்டவரே. வேத வாசிப்பு அசட்ட செய்தது ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவர், உண்மைதான் ஆண்டவரே. நான் என்னை அறிக்கை எடுக்கிறேன் ஆண்டவரே, என் குறைவுகளை மன்னிங்க, நான் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. செய்ய முடிந்தும் செய்ய தவறின பாவங்களை மன்னிங்க ஆண்டவர். உம்மை மறுதலித்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா, உங்க நாம மகிமைக்காக என்ன செய்வீர் ஆண்டவரே? எங்களை கைவிட்டுறாதீங்க, எங்க வியமமா கைவிட்டுறாதீங்க அப்பா. நாங்க அனாதை போல இருக்கிறோமே ஆண்டவரே. யாரும் எங்களை கூப்பிட்டு விசாரிக்க கூட மாட்டாங்க ஆண்டவரே. போராடுகிறோமே,
எங்களுக்கு நாங்கள் வச்ச இலக்குகள் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பினால் வச்ச இலக்குகளை எங்களால் ரீச் பண்ண முடியலையே, கையளவு மேகம் கூட பார்க்க முடியலையே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வீராக, நானும் என்னுடைய வீயமும் வீட்டார்களும் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. எல்லாம் கேளு ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே, இந்த ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக, இந்த ரத்தம் என்னை கழுவி சுத்தப்படுத்துவதாக, என் மீறுதல்கள் அக்கிரமங்களை மன்னிங்க அப்பா, என்னிடத்தில் இருக்கிற அந்த ரகசிய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற, உம்மை துன்பப்படுத்துகிற அந்த தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே. எதையாவது சாபத்தினானது இச்சித்து நான் மறைத்து வைத்ததை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விஷயம் இரக்கத்தினால இறங்குவீராக, இரக்கத்தினால இறங்குவீராக, எங்களை மன்னித்தருள்வீராக. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் எங்களையும் மன்னித்தருள்வீராக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வீராக, எங்க நிர்விசாரங்களை மன்னித்தருள்வீராக. ஐயோ, இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு கிராமங்க ஊழியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எல்லாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று தாவீது ஆண்டவரே யோசுவா தீர்மானம் எடுத்தது போல ஆண்டவரே நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக நிற்க போகிறோம். கிராம ஊழியத்தில் தெருவில் நிற்கிற கிருபைகளை தாரும், கிராமங்களில் சவால் விட்டு பிரசங்கிக்கிற கிருபைகளை தாரும். எலியாவின் அபிஷேகத்தை எனக்கும் எங்களுக்கும் தருவீராக, எலியாவின் அபிஷேகத்தை எனக்கும் எங்களுக்கும் தருவீராக. அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எல்லா சபைகளுக்காக நான் பரிந்து பேசுவோம். ஆண்டவரே, சபைகள் தோத்து போகுதே, மன்னிங்க ஆண்டவரே. சபைகள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய தவறுனதை மன்னிங்க, நிர்விசாரத்தை மன்னிங்க, ஊழியக்காரர்களுடைய நிர்விசாரத்தை மன்னிங்க, சுயநலத்தோடு ஐஸ்வர்யத்தோடு இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்யாத பாஸ்டர்களை மன்னிங்க, ஊழியக்காரர்களை மன்னிங்க ஆண்டவரே. அவங்க கிராமங்களை நோக்கி போகட்டும், எதிரே இருக்கிற கிராமத்தை குறித்து பாரம் வருவதாக. இந்த வருஷத்துல எங்களுடைய இலக்குகளை அடைய உதவிச்சிங்க. எல்லாரும் வலதுகை வானத்துக்கு நேரத்துக்கு சொல்லுங்க, ஆண்டவரே ஆகஸ்ட் 15 1,00,000 வாலிபர்களை தாங்கப்பா. எல்லாம் சொல்லுங்களேன், ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. அப்பா இது எங்களுக்காக இல்ல, உங்களுக்காக, உங்க நாம மகிமைக்காக. ஐயோ, அந்த 1,00,000 வாலிபர்களை தருவீராக, அதற்கு தேவையான லட்சக்கணக்கான தேவைகளை சந்திப்பீராக. அதிகாரிகள் கண்களில் தயவெடுக்க செய்வீராக, அரசாங்க கண்களில் தயவெடுக்க செய்வீராக. அங்கு வருகிற வாலிபுடைய பிரயாணத்தை பொறுப்படுத்திக் கொள்வீராக. வருகிற ஒவ்வொருடைய வாலிபர்கள் வாழ்க்கை மாறுவதாக, நாளை தலைவர்களாக அவர்கள் மாறுவார்களாக. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருடத்திற்குள்ளாக 50,000 புதிய கிராமத்திலே சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்வீராக, சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்வீராக. தேவனுடைய கரம் செயல்படுவதாக. 1,00,000 பைபிள் வாங்கி கொடுக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே, 500 மிஷனரிகள் தங்கி ஆண்டவரை பயிற்சி கொடுப்பதற்கு மிஷனரி ட்ரைனிங் சென்டரை கட்டி தருவீராக. ஆண்டவரே, என்கிச்சல ஆண்டவரே, அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஜெப கூடாரத்தை கட்டி தருவீராக. ஜெபிக்க வருகிறவங்க ஆண்டவரே நல்ல வசதியா வருவதற்கு அந்த இடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக மாதந்தோறும் கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாம் சொல்லுங்க, எந்த பொருதனையோடு இந்த ஊழியத்திற்கு என்று கொடுக்கிறார்களோ அந்த பொருதனையின் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்வீராக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவீராக. திருமண தடையாக இருக்கிறவர்கள் பொருதனையோடு காணிக்க கொடுப்பார்கள், திருமண தடைகளை எடுத்து போடுவீராக. கடன் பிரச்சனையோடு கூட நெருக்கத்தோடு காணிக்க கொடுக்கிறவன கடன் பிரச்சனை எடுத்து போடு, கடன் கொடுக்கிறவனா மாற்றுங்க. வியாதி படுக்கையில வியாதி சுகமாகணும்னு சொல்லி பொருதனையோடு காணிக்க கொடுக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிப்பீர், அவங்களுடைய வியாதிகளை சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, எந்தெந்த பொருதனையோடு இந்த ஊழியத்துக்கென்று கொடுக்கிறார்களோ அந்த பொருதனின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த மாசத்துல இந்த வருஷத்துல இன்னும் மாதந்தோறும் கொடுக்கிற காணிக்கை கொடுக்கிறவளை எழுப்புங்க அப்பா. தொடர்ந்து நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த நாள் கூடுகை ஆசீர்வதித்திருக்கார். கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரம், 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 சோத்திரம்.